ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் தோட்டம் மாடி மேலே வச்சுருக்க முல்லை செடிங்க. இதெல்லாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே மாதிரியே ஒரு முறை பூத்துதுங்க. நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். எல்லாத்தையும் பண்ணி விட்டு திரும்பவும் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. சீசன் முடிகிற வரைக்கும் வருது. இது பாருங்கள், எல்லாம் இவ்வளோ பூ பூக்கும், எப்போவுமே பூத்துட்டே இருக்குது. அந்த சீசன் முடிகிற வரைக்கும் திரும்பவும் பூக்குது. இதுக்கு நான் செய்கிறது என்னென்னா, அரிசி கழுவின தண்ணி, வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுங்க, இதை தான் போடுறேனே. வேறு எந்த உரமும் போடுறது கிடையாது. இதில் நான் இந்த கனகாம்பரம் செடியும் வச்சிட்ருக்கேன். ஒரு முழம் பூ 50 ரூபா விற்கிறாங்க. நம்ம தேவைக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும். நம்ம அடுத்தவங்கக்கிட்ட போய் பூ வாங்கிட்டு வர ஒர்க்கும் இல்லை. கொஞ்சம் தூரமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் அது பஜாருக்கும். அவ்வளோ தூரத்தில் நான் போய் எப்படி வாங்கிறதுன்னு நினைப்பேன். அதனால் செடி வைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். கொஞ்சமாக செடி வச்சு, சரி கீழே இடம் கம்மியாக இருக்குது, நல்லாவும் இருக்குதுன்னு மேலே எடுத்துன்னு வந்து வச்சேன், மாடி மேலே. அதுலேருந்து அப்படியே வழக்கமாயிடுச்சு. எனக்கும் இதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து இந்த செடிங்க நல்லா வரது பார்த்து நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வரமா நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்து பரவாயில்ல, நம்ம வச்ச செடி இவ்வளோ பூ பூக்குது. ஒரு செடியில் ஒரு பூ பார்த்தாலும் சந்தோஷமாகிடுது. இல்லை, என்னோடய உழைப்பு இவ்வளோ பெரிய செடி பாருங்கள், எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.